ஒரு சூப்பர் டேஸ்டான சிக்கன் லாலிபாப். மேலெல்லாம் கிறிஸ்பியாக உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கிற மாதிரி நல்ல காரசாரமாக சிக்கன் லாலிபாப் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய டைம் கடையில் வாங்கி சாப்பிடும் போது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லாமல் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல காரசாரமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். லாலிபாப் செய்கிறதுக்குன்னு கேட்டு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி தருவாங்க. இல்லை ஒரு முழு கோழியாக வாங்கினீங்கன்னா நீங்களே கூட இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணி எடுக்க முடியும். அந்த மாதிரி கட் பண்ணுறது எப்படின்னு தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் எப்படி இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இது கூட தேவையான மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். இது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச மிளகு பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகு பொடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக பொடிச்சு சேருங்க, அப்போ நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பொடி அதாவது சோம்பு பொடியும் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இது கூட சேர்த்துடுங்க. சோயா சாஸ் இருந்துச்சுன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அல்லது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சோயா சாஸ் சேர்க்காம தான் செய்ய போகிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால அந்த அவுட்டர் எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரு வேளை கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அரிசி மாவு கூட சேர்க்கலாம். ஆனால் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு 1 மணி நேரத்துக்கு நல்லா மேரினேட் பண்ணிவிடுங்க. சிக்கனோட எல்லா பக்கமும் நல்லா மசாலா போயிருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுருங்க. அவுட்டர் சைடில் இன்னும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக நம்ம பிரெட் க்ரம்ஸில் டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொரிச்சு எடுக்க போகிறோம். பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பிரெட் 2 எடுத்து பிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் இருக்கு இல்லையா, அதை இதில் நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். பிரெட் க்ரம்ஸே இல்லாமல் கூட நம்ம பொரிச்சு எடுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஸோ நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா லாலிபாப் பீசஸையும் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். எண்ணெயை ஃபஸ்ட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்க லாலிபாப் பீசஸை ஒன்றொன்னா இதுக்குள்ளே சேர்த்துருங்க. எப்போவுமே லாலிபாப் செய்யும் போது அகலமான பாத்திரத்தில் ஊற்றி இந்த மாதிரி பொரிச்சு எடுக்காமல் சாஸ்பேன் மாதிரி சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கும் போது எண்ணெய் அதிகமாக செலவாகாது. கொஞ்சமாக ஊற்றினாலே நம்மளால் அழகாக பொரிச்சு எடுக்க முடியும். ஒரே டைமில் நிறைய சிக்கன் பீசஸ் போட்டுறாதீங்க. எண்ணெய் எந்த அளவுக்கு ஊற்றிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான பீசஸாக போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம ஆர்டிஃபிஷியலாக எந்த விதமான கலரும் சேர்க்கல. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். சிக்கன் லாலிபாப் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா காரசாரமாக செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி.